வீரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வீரா சேனலில் வந்து சமையல், சாரீ குச்சு டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரி பிளேலிஸ்ட்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாரீ குச்சு டிசைன்ஸ் தான். உங்களுடைய சாரீக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி போடுறதுங்கிறத ட்ரிக்ஸோடு சொல்லி கொடுக்குறோம். அதனால் மறக்காமல் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்குள்ள டிசைன் எப்படி போடலாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தீக்குச்சி மாடல் டிசைன் தான் போட போகிறோம். இந்த கலர் வந்து ஒரு ஆஷ் கலரும் காப்பர் ஜெரி கலரும் கலந்த ஒரு சாரீ. பாருங்கள், மேகம் மறைச்சிருக்கிறதுனால சூரியன் தெரியும் போதெல்லாம் கலர் வேரியேஷன் ஆகுது. ரொம்ப அழகாக இருந்தது, அதான் அப்படியே விட்டுட்டேன். முதல்ல சாரீ குச்சி டிசைன் எங்கே போடணுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இது சென்டரில் மார்க் பண்ணுறதோட இது 2 இன்ச்சு டிசைன், நம்ம ஒரு பக்கத்துலேருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லையா, அதனால் 2 இன்ச்சு இந்த மார்க் பண்ணதுலேருந்து 2 சைடும் ஒவ்வொரு இன்ச்சு விட்டுக்கோங்க. இந்த டிசைன் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வந்து நான் எல்லாமே காப்பர் பீட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். சாதாரண காப்பர் பீட்ஸ், அப்புறம் சுகர் காப்பர் பீட்ஸ், டியூப் மாடல் காப்பர் பீட்ஸ், அப்புறம் சாதாரண தையல் நூல் காப்பர் கலர். முதல்ல ஊசியில் நூல் கோர்த்துக்கோங்க. இந்த ஊசி வந்து சுகர் பீட்ஸ் உள்ளே போகிற மாரி ஊசியாக பார்த்துக்கோங்க. இந்த சென்டரில் மார்க் பண்ணியிருக்கிறது, சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் 2 சைடில் எதுலேருந்துனாலும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப தொடங்கிக்கோங்க. சென்டரில் மடிச்சிருக்க பகுதியில் கரெக்டாக வரணும் ஊசி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல சாதாரண பீட்ஸ், அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. கோர்த்துட்டு சுகர் பீட்ஸை மட்டும் தள்ளி விட்டுட்டு சாதா பீட்ஸுக்குள்ளே விட்டு அடுத்து குத்திக்கோங்க. அதேமாரி மடிப்பில் குத்திக்கோங்க. அது வந்து ஒரு பாசி கேப் இருக்கிற அளவு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த நீங்கள் மடிப்பில் குத்துறது, அப்புறம் வந்து அந்த கரெக்டாக பாசியை எடுத்துட்டு சைடில் அடுத்த இதுக்கு இருக்கிறீங்க இல்லையா, அது ஒரு பாசி கேப் விடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது யூனிக்காக இருந்ததுன்னா டிசைன் ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் மாற்றி மாற்றி குத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்ன பின்ன இருக்கும் பீட்ஸ் எல்லாம். அது வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு அழகு இருக்காது. அதனால் இதில் முக்கியமான விஷயமே அந்த கேப் விடுறதும் கரெக்டாக அந்த மடிப்பில் ஊசியை குத்தி எடுக்கிறது தான். அது 2யும் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசைன் ஒன்று போல் அழகாக இருக்கும். இதில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சாதாரண ஒரு காப்பர் பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2வது போடும்போதுலேருந்து டியூப் மாடல் 1, சாதா காப்பர் பீட்ஸ் 1, சுகர் பீட்ஸ் 1, அடுத்து 2 டியூப் மாடல் காப்பர் பீட்ஸ், ஒரு மேலே எண்டில் வர வர எல்லாத்துலேயுமே ஒரு சாதாரண காப்பர் பீட்ஸும் சுகர் பீடும் வச்சு பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து நான் 6 வரைக்கும் வந்து ஏற்றிருக்கிறேன். 6 டியூப் மாடல் போட்டுட்டு அடுத்து 6க்கு அப்புறம் 5 டியூப் மாடல் காப்பர் பீட்ஸ், 4, 3, 2, 1ன்னு போட்டு லாஸ்ட்டில் ஒரு சாதாரண காப்பர் பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் வச்சு முடிச்சிருக்கிறேன். இது எவ்வளோ பெரிய பீட்ஸ் வாங்கினாலும் சரி, எண்டில் முடிக்கிறது ஒரு சாதாரண பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் வச்சு முடித்து கொண்டு வாங்க. இது பெருசாக பண்ணுறது சின்னதாக பண்ணுறதுல உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடிய 2 விஷயம் என்னென்னா, நீங்கள் பீட்ஸ் எல்லாம் கோர்த்து முடிக்கிறீங்க இல்லையா, முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் துணிக்கு ஊசியை கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த சுகர் பீட்ஸை வந்து விட்டுருங்க. அதில் ஊசியை கொறுக்காதீங்க. அதை விட்டுட்டு அடுத்து வர சாதா பீட்ஸ்லேருந்து கோர்த்து உள்ளே கொண்டு போங்க. அப்போது நீங்கள் வந்து அந்த நூலையும் டெம்பராக பிடிச்சிக்கிட்டு உள்ளே விட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த ஒன்று போல் தைக்கிறது, கேப் விடுறது, இப்படி இந்த ஊசியை திருப்பி கொண்டு போகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். பாருங்கள், அழகாக நம்ம டிசைன் போட்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த கேப்பில் வந்து சிங்கிள் பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்குறேன், டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். அது இந்த ஃபஸ்ட்டு ரோ ஆரம்பிக்குங்களா, அதேமாரி டிசைன் தான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். சிங்கிள் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அழகான ஒரு தீக்குச்சி மாடல் டிசைன், சாரீ குச்சி டிசைன்ஸ் பண்ணி முடித்தாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.